உள்ள ஊராட்சி தொடக்க பள்ளியில 17 ஆண்டு காலமா பணிபுரிந்து வரவங்க தான் ஆசிரியர் ராஜேஸ்வரி. இவங்களை பத்தி சொல்லணும்னா தான் கிட்ட படிக்கிற மாணவர்களை தன்னோட பிள்ளைகளாவே நினைச்சு அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு புதுவிதமான முயற்சிகளை எடுக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கு நிகரா மாணவர்களுக்கு தேவையான மேஜைகள், நோட்டு புத்தகங்கள், அடிப்படை தேவைகளையும் சில நல்ல உள்ளங்கள் மூலமா கிடைக்க பெற்று மாணவர்கள் மென்மேலும் வளர அடிப்படை கல்வியில் சிறப்பாக செயல்பட பயிற்சி கொடுத்து வராங்க. இது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த செலவிலேயே மாணவர்களுடைய நலனுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் தான் இந்த பள்ளியில படிக்கிறாங்க. பெற்றோர்களால ஒரு ரூபாய் கூட அவங்களால செலவு பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல கவர்மெண்ட்ல இருந்து எல்லா ஸ்கீமுக்கும் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்குது. புக்கு, நோட்டு, சீருடை, காலனி, எல்லாமே பேகு, எல்லாமே இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்குது. இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் வாங்கி கொடுக்கறதோ, என்னோட பள்ளி செயல்பாடுகள் மூலமா நிறைய ஸ்பான்சர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நானே இந்த பள்ளிக்கு என்னுடைய வகுப்பறைக்கு தேவைப்படுற இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ற சார்ட்டு, இந்த பிக்சர்ஸ், இதெல்லாம் என்னுடைய சொந்த செலவுல நான் பண்ணிட்டு வரேன். இது என்னோட திருப்திக்காகவும் மாணவர்கள் கற்றல் முறையில மேல்மேலும் வளரணும், நல்லா படிக்கணும். மாணவர்கள் ஒரு பிள்ளை கூட படிக்காம இந்த பள்ளியை விட்டு அடுத்த பள்ளிக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கு எனக்கு. அதனாலதான் இந்த எண்ணையும் எழுத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில என்னால எவ்வளவு காட்சிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வண்ணமயமா இந்த வகுப்பறையை காட்சிப்படுத்தி அதன் மூலமா மாணவர்களுக்கு கருத்தை எளிமையா கொண்டு போய் சேர்த்து அவங்கள இந்த எண்ணையும் எழுத்தையும் கண்ணும் கருத்துமா படிக்கிற மாதிரி நான் என் வகுப்பறையை நான் சூழல் அமைச்சு கொடுத்துருக்கேன். மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழையும் பொழுது படிக்கணும்ன்ற எண்ணம் தானா அவங்களுக்கு உதயமாகும். ஒவ்வொரு சாட்டையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் தானா மனசுல வரணும். அதை தூண்டுற விதமாகவும் நான் என்னுடைய வகுப்பறை செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் தினம் தினம் வகுப்பறையில போர்ட்ல எழுதி கவனிங்க, படிங்க, எழுதுங்க அப்படின்ற ஒரு நடைமுறை கற்பித்தல் இல்லாம தினமும் ஒரு மிஸ் என்ன கொண்டு வருவாங்க இன்னைக்கு நம்ம கையில அப்படின்னு சொல்லி பிள்ளைகளோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. மிஸ் கலர் கலரா சார்ட் கொண்டு வருவாங்களா, பெண்ணு கொண்டு வருவாங்களா, இல்ல படங்கள் கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கிட்ட அதிகமா இருக்கு. ஏன்னா அதை வச்சு அவங்க கத்துக்கும் பொழுது ஒரு பிக்சரையோ, ஒரு சார்ட் ஒர்க்கு, இல்ல ஏதாவது ஒரு வடிவத்துல பூவு, அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் பொம்மைகள், அந்த மாதிரி வடிவத்துல வரைஞ்சி அதுல 4 சொற்களை எழுதி அதை படிக்க வைக்கும் பொழுது மாணவர்களுடைய மத்தியில பெரும் ஈர்ப்பு ஏற்படுது. இப்போ ஒரு எழுத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க மனசுல ஆழமா பதிந்துடுது. அது மறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப முன்னாடி எல்லாம் கொரோனாக்கு முன்னாடி இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்துக்கு முன்னாடி எழுத்துக்களை படிக்கும் பொழுது மாணவர்கள் எழுதும் போதும் மாணவர்கள் நிறைய பிழை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த திட்டத்துல நம்ம எழுத்துக்களை சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியா போய் புரியுது. ஏன்னா காரணம் இந்த கற்றல் உபகரணங்கள் தான். இப்ப நம்ம ஆக்டிவிட்டியா பண்ணும் பொழுது நம்ம பண்ற மாதிரியே அந்த குழந்தை பிரதிபலிக்குது. அதாவது நம்ம என்ன ஆக்டிவிட்டி சொல்லி தருமோ அத மாணவர்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு வீடியோ தினம் வீடியோ எடுக்கிறதுனால மாணவர்கள் நாமளும் வீடியோல பார்ட்டிசிபேட் பண்ணணும், நாமளும் படிக்கணும், நாமளும் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தூண்டுற விதமா இருக்கு. அப்போ நானும் சொல்றேன் வகுப்பறையில அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா நானும் எழுதுறேன் மிஸ் முன்னாடி வராங்க. இது கற்றல் குறைபாடுடைய குழந்தைகள் கூட ஈஸியா படிக்கிறதுக்காக இந்த திட்டம் பெரிதும் உதவியா இருக்கு. இந்த துணை கருவிகளும் பெரிதும் எனக்கு உதவி செய்யுது. அதனால ஈஸியா அவங்க படிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கு செல்றதுக்கு எனக்கு பெரும்பாலும் உதவியா இருக்கு. அடுத்த வகுப்புக்கு போற குழந்தைங்க படிக்கல இவன் சரியா படிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு மற்ற ஆசிரியருடைய எண்ணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் என்னையும் எழுத்தையும் அவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நான் பணி புரிஞ்சுட்டு வரேன். இப்ப நம்ம அரசு பள்ளி பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. வகுப்பறை செயல்பாடுலயும் சரி, விளையாட்டு முறை கற்பித்தல்லையும் சரி, திறன் வகுப்பறை பொறுத்தவரை அதிக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு.
இது நம்ம அரசு பள்ளி வந்து தனியார் பள்ளிக்கு ஒரு படி மேல அமைஞ்சிருக்கு. அது வந்து ரொம்ப ஆசிரியர்கள் மத்தியில ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து இப்ப காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து பசங்க வந்து காலையில பெற்றோர்கள் வந்து சமைக்க முடியாது, காலையில அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. இங்க வந்து காலை உணவு மாணவர்கள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாவும் ஊட்டச்சத்து மிகுந்ததாகவும் அந்த நாள் முழுக்க அவங்க வந்து மிகுந்த உற்சாகத்துடன் அவங்க கல்வி கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கணிசமா நம்மளுடைய அரசு பள்ளியில தனியார் பள்ளியில இருந்து அரசு பள்ளிக்கு மாணவர்கள் நிறைய சேர்றாங்க. இப்போ வந்து 3 லட்சத்துக்கிட்ட மாணவர்கள் வந்து நம்ம அரசு பள்ளியில இந்த வருஷம் சேர்ந்திருக்காங்க. அதுக்கு வந்து இந்த காலை உணவு திட்டம் பெரிதும் உதவியா இருந்தது. முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஒவ்வொரு பள்ளிக்கும் வந்து திறன் வகுப்பறை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது பெரிதும் நமக்கு உதவி செய்யுது. கற்றல் கற்பித்தல்ல ஒரு துணை கருவியா ரொம்பவே உபயோகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து பெற்றோர்களையும் வந்து ஈர்க்குது ஒரு விதத்துல. என் பிள்ளை இப்படி படிக்கிறான், என் பிள்ளை இங்கிலீஷே படிக்க மாட்டான், இப்ப வந்து இங்கிலீஷ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. தனியார் பள்ளியில வந்து 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர ஒரு குழந்தைக்கு வந்து முதல்ல இருந்து கற்பிக்கிற மாதிரி உள்நிலை வருது. ஏன்னா இப்போ வந்து அரசு பள்ளி தனியார் பள்ளியை காட்டிலும் அரசு பள்ளி வந்து கற்பித்தல் வளங்கள்லையும் கற்பித்தல் முறைப்பாடுலையும் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து நம்ம முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டம் இந்த எண்ணும் எழுத்தும் தான். இந்த காலை உணவு திட்டத்தினாலையும் மதிய உணவு தினமும் ஒரு முட்டை, அது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து மிக்கதா இருக்கு. வீட்டுல பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு செய்வாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இரவு ஒரு வேளை தான் அவங்க உணவு செய்து தர மாதிரி இருக்கு. இந்த 2 வேளையும் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்றதுனால மாணவர்களுக்கு வந்து ரொம்ப அது உதவியா இருக்கு, பெற்றோர்களுக்கும் அது பேர் உதவியா இருக்கு. அதே மாதிரி நாங்க வந்து ஒவ்வொரு தடவையும் எஸ்எம்சி மீட்டிங் போடும் பொழுது அந்த எஸ்எம்சி மீட்டிங்ல பெற்றோர்களுடைய ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. முன்னாள் மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து இப்ப அரசு பள்ளியில கிளாஸ் ரூம்ல என்ன நடக்குது, டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத முதற்கொண்டு இந்த எஸ்எம்சி மெம்பர்ஸும் வந்து அப்பப்ப வந்து கவனிச்சுட்டு போறாங்க. நான் தன்னுடைய பிள்ளை படிக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இவங்க போன்ற ஆசிரியர்கள் ஒவ்வொரு அரசு பள்ளிக்கும் கிடைக்க பெற்றால் தனியார் பள்ளியை விட அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரம் இன்னும் பல மடங்கு உயரும். இவங்கள மாதிரி இருக்கவங்களை வெளியில கொண்டு வரதால இன்னும் பல ஆசிரியர்களுக்கு இவங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. ஆசிரியர் ராஜேஸ்வரி அவர்களுடைய சேவை தொடரட்டும்னு சொல்லி எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.